நம்ம எல்லாருமே வந்துட்டு வாழ்க்கையில ஒரு டைம்னாச்சும் வந்துட்டு ஜாதகம் பார்த்துருப்போம். ஜோசியம், கிளி ஜோசியம், கல்கோடு, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த நைட்லாம் வருவாங்க, அந்த கோணைங்கன்னு சொல்லுவாங்க. எங்க ஊர்ல வந்துட்டு சாம கோணைங்கன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்துட்டு ஃபியூச்சரை கணிச்சு சொல்ற ஒருத்தர் போய் நம்ம மீட் பண்ணியிருப்போம். அவங்க கிட்ட வந்துட்டு நம்ம கேட்டும் இருப்போம். அவங்களும் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இஷ்டத்துக்கு இதையாச்சும் ஒன்று சொல்லி விடுவாங்க. நீங்க அப்படி மாற போறீங்க, நீங்க இப்படி மாற போறீங்க அப்படின்ட்டு. என் வாழ்க்கையில வந்துட்டு ஒரு கிரேசியான ஒரு விஷயம் நடந்துச்சு. கிட்டத்தட்ட சம்திங் ஒரு 2018 இந்த டைம்ல இருக்கும். ஒரு ஆடி 18 இந்த டைம் நினைக்கிறேன். என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, நான் இங்கிருந்து ஒரு கொஞ்சம் தூரம் வந்துட்டு எங்க ஊர் டவுனுக்கு போனோம். அங்க போயிட்டு வந்துட்டு இருக்கிறேன். வீட்டுல வந்து அப்பதான் ரீச் ஆகிறேன். அந்த சாம கோணைங்கன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அவங்களும் வராங்க. வந்து நான் பைக்கை நிறுத்தின உடனே வந்துட்டு என்கிட்டயே கேக்குறாங்க, இந்த வீட்டுடைய பையன் யாரு அப்படின்ட்டு. நான் தாங்க, சொல்லுங்க அப்படின்னு சொல்றேன். அப்படி என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன சொல்லிருப்பாரு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? என்ன சொன்னார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்த அமாவாசைக்குள்ள உன்னுடைய உயிர் போயிருந்தாரு. காலங்காத்தால எனக்கு தூக்கி வாரி அடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு போட்டு உருட்டுனாரு. நான் அதை எதுவுமே நம்பல. ஐயோ போயா, ஐயோ என் உயிர் தானே, போனா போயிட்டு போகுது, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பத்தி விட்டாச்சு. ஆனா இது வரைக்குமே 2025 வரைக்குமே வந்துட்டு பாத்தீங்கன்னா நான் உயிரோட தான் உட்காந்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நம்மளுடைய வீக்னஸை பயன்படுத்தி நிறைய பேர் காசு பறிக்கிறவங்க இருப்பாங்க. சில பேர் சொன்னதெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா ரியலா நடந்திருக்கும். அதெல்லாம் எப்படிங்கிறதையும் பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா பாபா வாங்க அப்படின்னு ஒரு பர்சன் இருக்காங்க. 2026 இந்த உலகத்துல என்னென்ன நடக்கும் அப்படிங்கறதெல்லாம் வந்துட்டு கணிச்சு சொல்லியிருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையும் நம்ம கிளியரா பார்ப்போம் இந்த வீடியோல. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த ருத்ரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. மறக்காம பெல் ஐக்கன் அழுத்தி விட்டுருங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ இன்ஸ்டன்டா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஹலோ மை டியர் ருத்ரன் ஸ்குவாட். இவங்க வந்துட்டு 2026 இந்த உலகத்துல என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறத முன்னாடியே கணிச்சு சொல்லியிருக்காங்க. இவங்க சொன்னதுல நிறைய விஷயம் நடந்திருக்கு, நிறைய விஷயம் நடக்காமையும் போயிருக்கு. அதனால வந்துட்டு இங்க சொல்றது அப்படியே வந்துட்டு நம்ம உண்மைலாம் நம்ப முடியாது. நம்ம கொஞ்சம் ப்ராக்டிக்கலா வந்துட்டு யோசனை பண்ணி பார்க்கணும். அப்படி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் தேர்ட் வேர்ல்டு வார், மூன்றாம் உலக போர் வந்துட்டு 2026 நடக்கும். சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவுலையும், அதுக்கப்புறம் ரஷ்யா அமெரிக்கா நடுவுலையும் வந்துட்டு நேரடியா வந்துட்டு போர் நடக்கும். ஆல்மோஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா மூன்றாம் உலக போர் வந்துட்டு ஸ்டார்ட் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து வந்து முன்னாடி வைக்கிறாங்க. 2026 வந்துட்டு இது நடக்கும் அப்படின்ட்டு. மேபி அது நடக்கிறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த 2025 இந்த ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு நிறைய நாட்டு மேல டாக்ஸா போட்டுட்டு இருக்காரு. அதையும் எஸ்பெஷலி பாத்தீங்க அப்படின்னா சீனா மேலேயும் இந்தியா மேலேயும் வந்துட்டு பயங்கரமா டேக்ஸ் போட்டுருக்காரு. 50% டேக்ஸ் போட்டிருக்காரு. எதுக்கோசரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரஷ்யா கிட்ட இருந்து நம்ம ஆயில வாங்குறதுனால. ட்ரம்ப் வந்துட்டு என்ன சொன்னாரு, ரஷ்யா கிட்ட இருந்து எதையும் வாங்காதீங்க, ஆயில் வாங்காதீங்க, வெப்பன்ஸ் வாங்காதீங்க, நாங்க தரோம் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம ரெண்டு நாடுகளுமே வந்துட்டு அதை கேட்கவே இல்லை, கொஞ்சம் கூட கேட்கவே இல்லை. ரஷ்யா கிட்ட நம்ம தொடர்ந்து ஏன் இன்னும் அதிகமா கூட வந்துட்டு நம்ம எல்லாத்தையும் வாங்கிட்டு தான் இருக்கோம். ஸோ அதனாலேயே வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்ப லைக் ஒரு கோல்டு வார் மாதிரி போயிட்டு தான் இருக்கு. அந்த நாட்டுக்கு இந்த நாட்டுக்கும் அவன் மேல டேக்ஸ் போடு, இவன் மேல டேக்ஸ் போடு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நிறைய பிரச்சனை போயிட்டு தான் இருக்கு. ஏதாச்சும் ஒரு இதுல ட்ரிகர் ஆகி மூன்றாம் வேர்ல்டு வார் வந்துச்சு அப்படின்னா வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த உலகம் டோட்டலா வந்துட்டு அழிஞ்சே போயிடும். ஏன்னா எல்லா நாட்டுக்கிட்டையுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா, அதுவும் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு அணு ஆயுதங்கள்லாம் பயன்படுத்துற வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி அணு ஆயுதங்கள்லாம் வந்துட்டு பயன்படுத்த ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த உலகம் டோட்டலா வந்துட்டு கொலாப்ஸ் ஆயிரும். அமெரிக்கா கிட்டே அணு ஆயுதம் இருக்கு. ரஷ்யாலாம் வந்துட்டு 2 வேர்ல்டு வார்ல ஜெயிச்ச ஒரு நாடு. அதெல்லாம் ஒரு நாட்டை இறங்கி அடிக்க ஆரம்பிச்சு அப்படின்னா வந்துட்டு டோட்டலா எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு போயிடும். ஸோ 2026 இந்த ஒரு கணிப்பை வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஏஐ வந்துட்டு எல்லாத்தையும் டேக் ஓவர் பண்ணும் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. இதுவும் ஓரளவுக்கு உண்மைதான். ஏஐனால வந்துட்டு இவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது ஒன்று தெரியும். ஏன் ரீசெண்டா இதுக்கு முன்னாடி வீடியோ கூட வந்துட்டு இந்த நேனோ பனானாவை பத்தி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதோடைய லிங்கை வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் மேலே ஐ பட்டன்லையும் தரேன். அந்த ஏஐ வந்துட்டு இந்த வேர்ல்ட்ல இருக்கிற எல்லாத்தையும் வந்து டேக் ஓவர் பண்ணிக்கும், மனுஷங்க அது கீழே தான் வேலை செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு கணிப்பு வச்சிருக்காங்க. இப்போதைக்கு ஏஐ வளரலனாவும் இன்னும் ஃபியூச்சர்ல வந்துட்டு பெரிய ஒரு இடத்த ஆக்குபை பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப சான்ஸ் இருக்கு. இப்பயே பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் ஸ்கிரிப்ட் எழுதுறதா இருக்கட்டும், கோடிங் எழுதுறதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்துட்டு நிறைய இது வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த ஏஐ மூலியமா நடந்துட்டு இருக்கு. மனுஷனால ஒரு விஷயத்த ரொம்ப லாங் டைம் எடுத்து பண்ணக்கூடிய ஒரு விஷயத்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 செகண்ட் 15 செகண்ட்ல வந்துட்டு அது பண்ணி கொடுத்துருது. சிம்பிள் எதுவும் இல்லை. அந்த நேனோ பண்ணனால அந்த ஏதோ ரெட் ரோஸ் ஏதோ என்னமோ ஒரு எடிட்டிங் இருக்கு. அதை வந்துட்டு ஒரு மனுஷன் அதை எடிட் பண்றது கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் ஆகும். ஆனா அது ஒரு 10 செகண்ட் 5 செகண்ட்ல எடிட் பண்ணி நமக்கு அவுட்புட் கொடுத்துருது.
இன்னும் ஃபியூச்சர்ல போக போக வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா அது இன்னும் ரொம்ப வளர்ந்துகிட்டே போயிட்டு இருக்கும். எஸ்பெஷலி வந்துட்டு இந்த ஐடி செக்டர்ல இருக்கீங்களா ரொம்ப பாதிக்கும். அமெரிக்காமே வந்துட்டு இப்போ அந்த அந்த H1B விசாவுக்கு வந்துட்டு அந்த காசெல்லாம் இதுனாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்தியன்ஸ் எல்லாம் வந்துட்டு நீங்க உங்க நாட்டுக்கே போயிருங்க, எங்க நாட்டில் இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு வந்துட்டு வேலை இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாம் இருந்தாங்க. அந்த மாதிரி அந்த ஐடி செக்டார்ல இருக்க நம்ம ஆட்கள் எல்லாம் வெளியே அனுப்பிட்டு அந்த மாதிரி ஏஐ வச்சு வேலை செய்யறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. அது எல்லாமே வந்துட்டு இப்போ வந்து வளர்ந்துட்டு இருக்கிற ஒரு ஸ்டேஜ்ல இருக்கு. மேபி இன்னும் ஒரு 2-3 வருஷத்துல அதுவும் வந்துட்டு உள்ள வந்துடலாம். இப்ப அடுத்தது என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2026ல ஏலியன்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த உலகத்துக்கு வரும், வேற்று கிரகவாசிகள் இந்த உலகத்துக்கு வருவாங்க அப்படின்னு வந்துட்டு ஒரு கருத்து கணிப்பு வைக்கிறாங்க. இது நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப 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 கம்மி. ஆனா ஏலியன்ஸ் நம்ம இல்லைன்னே சொல்லிட முடியாது. இதுவும் ஒரு கிரகம், நம்ம வாழ்ந்துட்டு இருக்க பூமி வந்துட்டு ஒரு கிரகம் தான். அதுல வந்துட்டு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்போ வந்துட்டு நம்மளும் ஒரு ஏலியன்ஸ் தான். இப்போ ஏதாச்சும் ஒரு வேற்று கிரகத்துல ஒரு உயிர் நம்ம வாழுது அப்படின்னா அவங்க நம்மள பாக்குறாங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு எங்களுக்கு ஏலியன்ஸ். புரியுதா இல்லையா? நம்ம வந்துட்டு அவங்களுக்கு ஏலியன்ஸு, நமக்கு அவங்க ஏலியன்ஸு. அந்த மாதிரி இந்த பிரபஞ்சத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா நிறைய கேலக்சி இருக்கு, நிறைய கோள்கள் இருக்கு. அதுல எங்கேயாச்சும் ஒரு மூலையிலாச்சும் ஏதாச்சும் ஒரு உயிரினம் இருக்கும், கண்டிப்பா இருக்கும், 100% இருக்கும். அததான் வந்துட்டு நம்ம விஞ்ஞானிகள் எல்லாமே தேடிட்டு இருக்காங்க. ஸோ ஆனா நம்ம உலகத்துக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டம்தான். வரதுக்கான வாய்ப்பு அந்த அளவுக்கு கிடையாது. மேபி வந்தா நல்லாதான் இருக்கும். ஏன்னா வந்துட்டு நம்ம ஊர்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா 2 நாடுகளுக்கு இடையே 2 கண்டங்களுக்கு இடையே இந்த மாதிரி தான் வந்துட்டு போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா 2 உலகங்களுக்கு இடையே வந்து தொடர்பு வரும். அதுக்கப்புறம் 2 உலகங்களுக்கு இடையே வந்துட்டு போர் வரும். ஸோ இந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன ஒரு கருத்து கணிப்பு வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த உலகத்துக்கு புதுசா ஒரு லீடர் வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க 2026ல. அது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா புட்டின், விளாடிமிர் புட்டின், ரஷ்யாவோட அதிபர். அவங்க தான் வந்துட்டு இந்த 2026ல இந்த உலகத்துக்கே வந்துட்டு லீடரா இருப்பாங்க அப்படின்னு வந்துட்டு ஒரு கருத்து கணிப்பையும் வச்சிருக்காங்க. ஸோ இதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி, வாய்ப்பு கிடையாது. ஏன்னா ஒரு 99.9% வாய்ப்பு கிடையாது. அந்த ஒரு பர்சன்டேஜ் வேணா ஏதாச்சும் மிராக்கல் நடந்தா வேணா உண்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேரிடர்கள், நிலநடுக்கம், சுனாமி, அதிகமான மழை இந்த மாதிரிலாம் வந்து நடக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அது நடந்திருக்கு. நிலநடுக்கம் வந்திருக்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு வெள்ளம் வந்திருக்கு, இந்த மாதிரிலாம் வந்துட்டு நிறைய நடந்திருக்கு. அது வந்துட்டு இயற்கை. அது வருஷம் வருஷம் ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டு தான் போகும். வருஷம் வருஷம் எங்கேயாச்சும் வந்துட்டு நிலநடுக்கம் நடக்கும், வருஷம் வருஷம் எங்கேயாச்சும் அளவுக்கு அதிகம் மழை பெய்யும், எங்கேயாச்சும் வெள்ளம் அடிச்சுட்டு தான் போகும். ஸோ அதெல்லாம் வந்து நடந்திருக்கு. அதெல்லாம் வந்துட்டு பிரச்சனை இல்லை. அதை வந்துட்டு அவங்க முன்னாடியே கணிச்சாங்கன்னா வந்துட்டு நம்ம ஒத்துக்க முடியாது. அது வந்துட்டு அவங்க கணிச்சதுனாலதான் நடக்குது அப்படிங்கறத நம்மளால ஒத்துக்க முடியாது. ஏன்னா அது வந்துட்டு இயற்கை, அது நடந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா இவங்க சொல்ற எல்லாத்தையும் அப்படியே நம்பிட முடியாது. ஏன்னா இவங்க சொன்னதுல நிறைய விஷயங்கள் வந்துட்டு நடக்காம போயிருக்கு, நிறைய விஷயங்கள் வந்துட்டு நடந்தும் இருக்கு. இவங்க வந்துட்டு 2024ல கணிச்ச சில விஷயங்கள் நடந்திருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பொருளாதார சவால்கள் வரும் அப்படின்னாங்க. அது ஆல்மோஸ்ட் வந்துச்சு. எல்லா நாடுகளிடையுமே வந்துட்டு ஓரளவுக்கு வந்துட்டு பொருளாதார சவால்கள்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த மருத்துவம் வந்து சில மருந்துகள் வந்துட்டு சில நோய்களுக்கு வந்து கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு வந்துட்டு ஒரு இது வந்து சொல்லியிருந்தாங்க. அதுவும் வந்துட்டு அந்த டைம்ல வந்துட்டு கொஞ்சம் வந்து அதிகமாகவே கண்டுபிடிச்சாங்க. நிறைய நோய்களுக்கு வந்துட்டு மருந்துகளும் கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா நடக்காத விஷயங்கள் பார்ப்போம். 2024ல விளாடிமிர் புட்டின் வந்து கொல்லப்படுவார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது இன்ன வரைக்கும் நடக்கல. உண்மையை சொல்ல போனா அவரு தான் எல்லாத்தையும் கொண்டுட்டு இருக்காரு. ஓகே. அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா 2024ல வந்துட்டு உலக போர் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஆனா அதுவும் நடக்கல. ஸ்டில் இது வரைக்குமே நடக்கல. ரஷ்யா உக்ரைன் போர் போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு இஸ்ரேல் அந்த பாலஸ்தீன் போர் வந்து போயிட்டு இருக்கு. ஆனா உலக போர் இன்னும் வந்து ஸ்டார்ட் ஆகல. ஸோ அதுவும் நடக்கல. ஸோ இதுதான் வந்துட்டு அவங்க கணிச்சு சொன்னது. அவங்க சொன்னதுல நிறைய விஷயம் நடந்திருக்கா. அது எப்படி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சும்மா ஒரு நமக்கே நம்ம ஏதாச்சும் யோசனை பண்ணோம் அப்படின்னா இது கண்டிப்பா நடந்துதான் ஆகணும், இது எப்படியாச்சும் ஒரு சுச்சுவேஷன்ல நடந்துதான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு இது வரும்போது எக்ஸாம்பிள் வந்துட்டு அந்த இயற்கை பேரிடர்களே எடுத்துக்குவோம். அது எப்படியா தான் வருஷம் வருஷம் நடந்துகிட்டே தான் இருக்கும். அதுல நம்ம போய் கணிக்கிறதுக்குலாம் ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா அது இயற்கை. அது வருஷம் வருஷம் அதோடைய டைம்ல அது நடந்தாதான் வந்துட்டு இந்த உலகமே வந்துட்டு சமமா இருக்கும். அதுல வந்துட்டு நம்ம வந்துட்டு கணிக்கிறதுலாம் ஒன்றும் கிடையாது. ஸோ வந்துட்டு இதாசம் ஒன்று சொல்லியிருப்பாங்க, அது இதாசம் நடந்திருக்கும். மேபி அப்படி கணிச்சு இருந்தா எங்களால துல்லியமா கணிக்க முடிஞ்சு இருந்துச்சு அப்படின்னா எல்லாத்தையும் நம்ம முன்னாடியே ஸ்டாப் பண்ணியிருக்கலாமே. ஸோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம 100% வந்துட்டு அப்படியே நம்பிடவும் முடியாது.
இதுக்கு பின்னாடி இந்த சயின்டிஸ்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவங்க சொல்றது எதையுமே வந்துட்டு அப்படியே நடக்கிறதுலாம் வாய்ப்பு இல்லை, அதை யாரும் நம்பாதீங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஊர்லயும் வந்துட்டு இந்த மாதிரி நாங்கள் ஃபியூச்சரை கணிக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜாதகம் பார்க்குறீங்க, இந்த மாதிரி வந்துட்டு ஆன்மீக சைட் இருக்கீங்களாம் வந்துட்டு ஏதாவது சொன்னாங்கன்னா நம்பாதீங்க. அவங்க வந்துட்டு இந்த பணத்தை பறிக்கிறதுக்கு தான் பார்ப்பாங்க. ஸோ வந்துட்டு சேஃபா இருங்க. அதையும் மீறி நீங்க அந்த மாதிரி இது ஒன்று நினைச்சீங்க அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில எது நடக்கணுமோ அது மட்டும்தான் நடக்கும். அதை தாண்டி வேற ஒன்றும் நடக்க போறதில்ல. அதை நம்ம என்ன பண்ணாலும் மாற்றவும் முடியாது. ஸோ அதெல்லாம் ஃப்ரீயா விட்டுட்டு உங்களுடைய வேலை அன்னைக்கான வேலை எதுவோ அதை மட்டும் கரெக்டாக பார்த்துருங்க, அதுவே போதும். ஓகே கைஸ், இந்த பாபா வங்கா வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2026 இது நடக்கும் அப்படின்னு கணிச்சு சொன்ன விஷயங்கள் இதுதான். இந்த வீடியோ அவ்வளோதான். இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ருத்ரன். பாய்.